21 வருஷத்தில் ஒரு பத்திரிக்கையில் நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஏன் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அந்த படத்தில். சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறியா? நான் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற பேப்பையெல்லாம் நான் கிடையாது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு காமெடியனாக இருப்போம், இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்போம். நம்ம கூட உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்பாங்க டேட்டு. நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம். ரொம்ப வலிக்கும் அது. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், நிறையா பார்த்துருக்குறேன். அதெல்லாம் தேனப்பனே பண்ணுவான். என்ன அதில் என்ன இருக்குது? ஏன்னா தேனப்பனை வந்து இன்றைக்கி நேற்று எனக்கு அண்ணன் தான் அவர். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் 2 பேரும். ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இந்த ஆளுக்கு எடுத்து விட்டுருவான். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய்க்கிறது ஒன்று உத்தம வில்லன் பஞ்சாயத்து, இன்னொன்று வந்து மைக்கேல் ராயப்பன். ஏன்னா இது 2 ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன். அன்றைய பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் சந்தித்தது. ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோடைய விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார். தம்பி அன்றைக்கி பேசும்பொழுது எப்படி பேசினாரோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு. உண்மையிலே வந்து மைக்கேல் என்கிட்ட அறிமுகப்படுத்தினது தேனப்பன் தான். ரொம்ப நல்ல கதை, வித்தியாசமான ஒரு கதை. அந்த பையன் இவ்வளோ அணித்தரமாக அழுத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் கடினமாக உழைச்சிருக்கார். அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள். காசு இருக்கிறவன்லாம் நல்லவன்லாம் சொல்ல முடியாது. காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவன்லாம் சொல்ல முடியாது. காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கு. காசு வச்சுருக்கவங்களாம் நல்லவன் கிடையாதுல்ல. ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்குது. ஆனால் அந்த காசு அவன் ஈஸியாலாம் சம்பாதிக்கலை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான். கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊரில் போய் நியூசிலாந்தில் போயிட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை. அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன். அவ்வளோதான். இதுக்கு மேலே அவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே. அதனால் அப்படி ஒரு நல்லவன், ஒரு நல்ல படத்தை, ஒரு நல்ல உழைப்பாளியை, ஒரு ரொம்ப திறமையான பையன். அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான். ஷார்ட் டெம்பரு அது இதுன்னு சொல்லிட்டான். அது எல்லாமே பிடிவாத என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறதானே. தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். சில படங்கள் எனக்கு பிடிக்கும், சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும். 24 வருஷமாக இருக்கேன். நந்தாவில் லொடுக்கு பாண்டியன் நடித்ததுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு 24 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் ஒரு 6-7 வருஷம் நடிக்காமல் போயிட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸிலும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது. நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு காமெடியனாக இருப்போம், இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்போம். நம்ம கூட உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்பாங்க டேட்டு. நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம். ரொம்ப வலிக்கும் அது. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், நிறையா பார்த்துருக்குறேன். அதெல்லாம் தேனப்பனே பண்ணுவான். என்ன அதில் என்ன இருக்குது? ஏன்னா தேனப்பனை வந்து இன்றைக்கி நேற்று எனக்கு அண்ணன் தான் அவர். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் 2 பேரும். ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இந்த ஆளுக்கு எடுத்து விட்டுருவான். தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா. அதாவது நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்து தான் நான் கிராமிய பாடகராக இருந்து தான் வந்தேன். கே சுரேகுமார் சார் ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தாங்க, உங்களுக்கெல்லாம் நான் வரும். அதில் நாட்டாமல் பாதம் பட்டா நல்ல வெள்ளாமல் விளையும்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தான் பாடினேன். சிற்பி சார் மியூசிக்கில் நான் தான் பாடினேன். அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த காசு பேட்டா கொடுக்குறதுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் என்னமோ 200 ரூபா கொடுக்குறாரு. இவர் தான் அதுக்கு மேனேஜர். நான் சொன்னேன், நான் தான் பாட்டு பாடலைல்ல, நானும் வந்து உன்ட்ட வாய்ப்பு கேட்டேன். நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க, என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. அப்போ 500 ரூபா குடியான்னு சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் 500 ரூபா இவர்கிட்ட. ஸோ அதனால் இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான். இங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஒன்று வாய்ப்புகள் வரலைன்னா வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சவன். ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன். ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல, நாங்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். ஒரே இடத்துல ஒரு வித்து போன இந்த இங்கிட்டு தான் வடப்பள்ளியில் அந்த
பாளையக்காரத்தூர் அந்த அந்த ஏரியா அதான் உனக்கும் தெரியுமே. இங்கே நிறைய பேர் என் கூட ட்ராவல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேறு முகத்தில் வேறு அடையாளத்தில் உட்காந்துருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு கோவத்தில் கூட இருப்பாங்க. சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம். ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். எதுவுமே இல்லாமல்லாம் இங்கே இல்லை. பெரிய ட்ராவலிங் இருக்குது. 21 வருஷத்தில் ஒரு பத்திரிக்கையில் நல்லா என்னை எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஏன் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அந்த படத்தில். சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறியா? ஸோ அந்த மாதிரி. அதனால் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, மைக்கேல் இந்த கதை இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க. குறிப்பாக விமலை இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே, தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே. அது இயக்குனருடைய ஒரு பார்வை தான். அதுக்கு அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார். அவர் அவர் சொல்கிற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம். இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில் அதை அது எப்படி வேணாலும் எடுத்துக்குவாங்க, பரவாயில்ல, நமக்கு தோன்றது சொல்லிடுவோம். எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடித்ததில் மூணு எந்த ஹீரோ கூட நடித்தாலும் அந்த படம் ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமாக வரும். இது வரைக்கும் நடந்திருக்கு. எந்த படத்தை வேணாலும் எடுத்துக்காங்க. நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துலேருந்து அதர்வா கூட நடித்த படம், யாரு கூட நான் மூணு நடிக்கிறேனோ அது வில்லனில் அஜித் சார் கூட நடித்தா இருக்கட்டும், விஜய் கூட திருமலையில் நடித்ததாக இருக்கட்டும், இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மூணு போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். இந்த படத்தில் நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நான் எந்த அலுவலகத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நான் அதுக்குள்ளே நிறையா யோசித்து ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடச்சிதுன்னா, ஒரு நடிகனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் 4 படம் காட்டுவாங்கல்ல, அதில் ஒரு படமாக இது இருக்கும் கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபுக்கிட்டே என் பையன்கிட்டே நான் சொன்னேன். ஆனால் திடீர்னு பார்த்தா அதில் நான் இல்லை, திடீர்னு இல்லைன்ட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன் நான். அந்த இதில் அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும். திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பித்து அதில் ஒரு 2 கோடி ரூபா போச்சு அந்த கொரோனா டயத்தில் தான். கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படலை, எல்லாருமே பாதிக்கப்பட்டான், உலகமே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதில் எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு. அந்த கொரோனா டயத்தில் தான் இன்றைக்கி சிவகங்கையில் இருக்கிற தோட்டத்தை நான் உருவாகினேன். அங்கே தான் உட்காந்து அந்த கதையும் தம்பிக்கிட்டே கேட்டேன். ஸோ அப்போது அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கம்பெனி, வேறு ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு. அப்போ என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன், என்னடா ஆசைப்பட்டோம் கிடைக்கல. பட் ஆனால் ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது. அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை. அதே விஷயந்தான் இங்கே இப்போ நான் சொல்கிறது விஷயம் வேறையாக இருந்தாலும் கூட கான்ஃபிடென்ட், நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. ஏன்னா அது நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலைன்னா அப்புறம் என்ன இருக்குது. அதனால் என் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவேன், இன்னும் வீடு கட்டலை, நேற்று நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க, நீ இன்னும் வீடும் கட்டலை ஒன்றும் கட்டலைன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் அவள்கிட்ட நான் சொன்னேன், சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்கார்ல, சாஸ்திரி பவன் கருணாசி மேலே பட்டா மாறணும்னு விதி இருந்தால் அது நடக்கும் கிரேஸு. அதனால் நீ ஒன்று பெருசாக ரொம்பலாம் எதுக்கு கவலைப்படாத, அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு. அதனால் முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சினேகன், தம்பி ரோபோ சங்கரை பார்த்தோன்னா கை கொடுத்தேன். அண்ணே பழைய மாதிரி ஆயிட்டேனா அப்படின்னு சொன்னான். உண்மையிலே எனக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம், என்ன மாதிரி ஒரு மேடை கலைஞனாக இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன். அதனால் அவன் இடையில உடம்பு சரியில்லாமல் போனதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவனுடைய வில் பவர் மீண்டும் அதிலேருந்து இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் மரணத்தை வென்ற ஒரு மனிதனாக தான் இவனை நான் இப்போ பார்க்குறேன். உண்மையிலே அது இப்போ ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் செந்திலாதனன் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நடிகை கூட எனக்கு சீன் இல்லை, பட் நான் இப்போ தான் அவங்கள பார்க்குறேன். வாழ்த்துக்கள் தேன பண்ண சொல்லிட்டு பங்காளி. அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன். அதே மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல, ஏன்னா நிறையா சொன்னாங்க. கடவுள் சித்தியம் நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது, தேனப்போ ஆரம்பித்தது தான். ஏன்னா அப்போ நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில். அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது இப்போ தேனப்பன்னு சொன்னது உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த நேரத்தில் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் நான் இங்கே இல்லை, நான் வெளிநாடு போயிருந்தேன். ஆனால் நான் இன்னைக்கு நடிகர் கருணாசை தெரியும், லொடுகு பாண்டியை தெரியும், கானா பாடகரை தெரியும், கிராமிய பாடகரை தெரியும். ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட நான் அப்போவே ஒரு 250 கேசட்டுக்கு மேலே போட்டிருக்கிறேன். ஒரு கேசட்டுக்கு 10 பாட்டுனா கூட 250 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு 4-5 படம். ஆனால் என் சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து
நல்ல நல்ல படங்களாக சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல்கள் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பாக அது நம்மள மாதிரி கிராமத்து மக்களை வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளராக இன்றைக்கி என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில் அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்தில் நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் 30 வருஷமாக ஒரே சும்மா ஒரு தெருவில் ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசித்து நானும் கொட்டியை வச்சு வாசித்த காலங்களும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்க்குற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னே தெரியாது. நான் 92 புரட்சி தலைவி அம்மா கிட்ட வந்து 1992 மாநில கல்லூரியில் படிக்கும்போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாட்டிலேயே சிறந்த பலகுரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மாட்ட 5 சவரன் நகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டாக வெட்டி விற்றுட்டோம், அது வேற. பட் ஆனால் வாங்கியிருக்கிறோம். அதுக்கிட்ட அதே மாதிரி சென்னாரெட்டி, பீஷ்ம நாராயண் சிங், அலெக்சாண்டர், இந்த கவர்னர்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்கக்கிட்டலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா பல திறமைகளை இங்கே இந்த இடத்துக்கு சும்மாலாம் இங்கே வந்து உட்காரல, ஓசியிலலாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல. அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலேயும் உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் நாம் உண்மையாக இருந்தால், எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆக இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா, அதே மாதிரி சுந்தர், அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், அவன் இங்கே இருந்தானா, அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன். நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கோவில் இருக்கான், அவன் என் தம்பி தான், மூத்தவன் தாமும் இன்னைக்கு திருநெல்வேலி போயிருக்கான். ஸோ நாங்கள் எல்லாரும் தான் இந்த படம். இங்கே இருக்கக்கூடிய அவர் எப்படி இயக்குனருடைய நண்பர்கள் எல்லாரும்னு சொல்கிறாங்களோ, அவரை விட எனக்கு இங்கே இருக்கிறவங்களும் நண்பர்கள், இங்கே இருக்கக்கூடிய நீங்களே எனக்கு நண்பர்கள். ஏன்னா என்னக்கிட்ட எந்த ஒளியும் முறையும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்குது. அதையும் யாரும் இங்கே அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டான். நான் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற பேப்பையெல்லாம் நான் கிடையாது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால் எதுக்கு இங்கே வந்து நம்ம வந்து அவனுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த பிழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இது யார் ஒருத்தரும் செய்கிறவங்கள நான் சொல்கிறேன், யார் இந்த தவறை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும். ஆக இந்த 24 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகராக இருந்த காலத்திலிருந்து ஆனந்த விகடன் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும். அந்த பத்திரிகையில் நான் ஒரு பாப்பிசை பாடகனாக இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அட்டைப்படத்தில் என் படத்தை போட்டாங்க. சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல, அதுக்காக சொல்கிறேன். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள். இந்த திறமையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகுக்கு உரைத்து மக்களை இந்த படத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களே. ஆனால் மேலும் பல மைக்கேல்கள் உருவாகுவார்கள், மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரையும் சந்தித்ததில் பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், ப்ரெஸ் மீடியா மற்றும் ஃபோட்டோகிராஃபர் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் என் இனிய நண்பர் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்ற டைட்டில் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது. இந்த படத்தோட எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அவர் மைக்கேல் எங்கிட்ட தான் வந்து இந்த ஒரு கல்கின்னு ஒருத்தர் நம்ம குரங்கு பொம்மையில் எங்கள் கூட நடித்தார். அவர் வந்து எங்கிட்ட ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டால் சொல்லு அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார். உண்மையிலே இந்த கதையை வந்து நான் மைக்கேல் சொன்னதோட ஜாஸ்தி நான் இன்ட்ரெஸ்டில் சொல்லியிருக்கேன். அத்தனை பேர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட். நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன், சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக வரல. ஒரு பண்ணுறேன். இது கருணாவுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படி ஒரு கதை கேட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு. உடனே அண்ணா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டீங்களா, கொஞ்சம் அனுப்புங்கன்னாரு. உடனே நம்ம மைக்கில் அனுப்பிச்சி விட்டேன். அன்றைக்கே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கருணா உடனே சிவகங்கைக்கு அனுப்பிச்சி நைட்டு கதையை கேட்டு நைட்டே கருணா ஃபோன் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்டுன்னு அப்படின்னாரு. நிச்சயமாக அந்த கதை வந்து கருணாஸுக்கும் விமலுக்கும் இல்லை டைரக்டருக்கும் டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குங்கள எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது. நான் இதேமாரி தான் பேரன்பு படம் எடுக்கும், வர்ற போகிறவட்டெல்லாம் கதையை சொல்லுவேன். இந்த படத்தும் வர்ற போகிறவட்டெல்லாம் கதை சொல்லியிருக்கேன். ஆனால் கிளைமேக்ஸ் யாருக்கும் சொன்னதில்லை. என் நண்பர் அத்தனை பேருக்கும் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், கிளைமேக்ஸ் சொன்னதில்லை. இந்த படத்தோட ஹைலைட்டே இந்த கிளைமேக்ஸ் தான். நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விதத்தில் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லெவலில் வெற்றியாகுங்கிறதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. நிச்சயமாக இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து மைக்கேல் மாதிரி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறத மனசில் வாழ்த்துக்கிறேன்.
அப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய்க்கிறது ஒன்று உத்தமவில்லன் பஞ்சாயத்து, இன்னொன்று வந்து மைக்கேல் ராயப்பன். ஏன்னா இது ரெண்டுமே 2 ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன். சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன். ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு. சிம்பு டைரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன். அப்போ எனக்கு பேசுகிறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி கமல் சாரை வச்சு உத்தமன் வில்லன்னு படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதர்ஸ். அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியாக இருந்தேன் கவுன்சிலில். அந்த டைம் வந்து நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்கட்டு. ஆனால் அன்றைய பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல. மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க. அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவேல் ராஜா. அதனால் அதுக்கு அடுத்த நாளே ஞானவேல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட காப்பிரைட்டை வந்து ஞானவேல் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. இதனால திருப்பதி பிரதேசத்துக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த வித சம்மந்தமும் இல்லை கேட்குறதுக்கு. அப்படியே கேட்கணுன்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணுன்னா ஞானவேல் ராஜா தான் கேட்டாகணும். அது ஞானவேல் ராஜாட்ட நான் ஃபோன் பண்ணிக்கிட்டேன். நான் என்றைக்கா இருந்தாலும் கமல் சாருக்கு சப்போர்ட்டு தான் அப்படின்னு சொன்னார். ஒரு மதுரை அன்புச்செழியனுக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதிச்செழுந்து இன்டர்வியூ கொடுத்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து கமல் சார் இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ராக்கா சொல்ல. ஏன்னா 1க்கு 3 படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. இவர் திருப்பதி பிரதேஷ் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. நான் 3 படம் எடுத்திருக்கேன். அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து 2 படம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிங்க. அதுபோக 19 படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ்கமலில். அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி. டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு 2015 மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். இவங்களால பணம் ரெடி பண்ண முடியல. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இவங்க தான் ஃபோன் பண்ணி, ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் திருப்பூர் சுமணத்துக்கும் தெரியும், அவங்கள கேட்டால் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல, நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு 2015 இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி எல்லோரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு சினிமா ரசிகனாக நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன். உண்மையாக ரைட்ஸ் இருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்புட்ட. நான் இன்றைக்கி வரைக்கும் கேட்டது இல்லையே. ஏன்னா சிம்பு டைரக்டராக வச்சு படம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வரைக்கும் சிம்புட்ட படம் பண்ணி கொடுன்னு கேட்டதில்லை. ஏன் கமல் சாட்டையும் கேட்டதில்லை. என்ன என் பொசிஷன் என்னன்னு தெரியல இருக்கும். நான் இது வரைக்கும் யாருக்கும் 100 ரூபா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில். நெஞ்ச நிமித்தி தான் தெரியுறேன். யாருக்கும் 100 ரூபா பேலன்ஸ் கிடையாது. எந்த டெக்னீஷியனுக்கும் பேலன்ஸ் கிடையாது. எல்லோரும் அது பேசுகிறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் வச்சுருக்கவங்க பேசுனா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க. அதை இதுதான் என்னோடய தாய்மான கருத்து. நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து பத்திரிகை துறை சேர்ந்த மீடியா, யூடியூப்லேருந்து இணையதளம் எல்லா பத்திரிகையாளருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. எதுக்கு அப்படின்னா, கடந்த 2 வாரத்துக்கு முன்பு வந்து உயிர் தமிழுக்கு படத்தினுடைய அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் உங்கள் எல்லாருமே சந்தித்தோம். படம் வெளிவந்து நீங்கள் இந்த கடந்த வாரம் நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு, ஏன்னா படத்தை பற்றி எல்லா பக்கமும் எல்லா பத்திரிகையாளருமே எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதியிருந்தாங்க படத்தை பற்றி. 2 நாளைக்கு முன்பு அமீர் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க, படம் எப்படி இருக்குது உண்மையான்றதெல்லாம் நமக்கு தெரியலைங்க, ஆனால் பத்திரிகையாளர் வந்து இந்த விட நம்ம கொடுத்த ஆதரவு வந்து உண்மையாகவே லைஃப்பில் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவருடைய இந்த இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது எது கான்ட்ரவர்சியான விமர்சனங்கள் பண்ணாமல் படத்தை வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக உருவாக்கி கொடுத்தது வந்து நீங்கள் தான். அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை இசை வெளியீடு. ஃபஸ்ட்டு வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முதலீடு பண்ணுற எல்லாருமே, இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே லாபம் சம்பாதிக்கின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த படம் எனக்கு லாபம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நல்ல கதைகளை நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அதுக்கு பிறகு வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு தமிழ் சரியாக வராது, நான் தெலுங்கு, இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் தமிழில் பேசுகிறேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நாங்கள் என்ன திரும்ப அதான் சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து வாங்க, ஆனால் இங்கே வரும்போது எங்களோட கலந்துருங்க. நீங்கள் உங்களோட கலந்து உறவாடவும் உங்களை லைஃப்பில் ட்ராவல் வரும், நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை நாங்களாக இருக்க விட்ருங்க. அது மட்டும்தான் ஒற்றை கோரிக்கை எப்போதுமே தமிழர்கிட்ட இருக்குது. அதனால் முழுவதும் கஷ்டப்பட்டோ எப்படியோ முழுவதும் தமிழ் பேசிய தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி.
அப்புறம் ஹீரோயின் அவங்களும் தமிழ் வரலைனாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசினாங்க. ஸோ படத்தினுடைய நாயகன் விமல் நெருங்கிய நண்பர் அவர். ஃபஸ்ட்டு வந்து பசங்களில் ஆரம்பித்து ஒரு பெரிய ரவுண்டு முடித்து செகண்ட் ரவுண்டு வந்து விலங்கில் பெரிய ஹிட்டோடு ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட விலங்குக்கு பிறகு நண்பர் விமலுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன ஒப்பீனியன் வந்துருச்சு ஆடியன்ஸில் அப்படின்னா, நல்ல கதைகள் இப்போ நடிக்கிறது எல்லாமே சிறந்த கதைகள் அவர் இருக்கார் அப்படின்னு ஒரு பெரிய ஹோப் வந்துருச்சு. ஒரு டைம் வந்து விஜய் சேதுபதி மேலே நண்பர் விஜய் சேதுபதி மேலே இருந்துச்சு. அவர் ஒரு படம் அப்போ வந்து இந்த மாத அளவுக்கு வர முன்னாடி நல்ல கதைகளில் ரொம்ப சூஸியாக செலக்ட் பண்ணி அவர் பண்ணார். அவர் நடிக்கிறாருனாவே அது சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து இப்போ விமல் அவர்கிட்ட வந்திருக்கு நான் நினைக்கிறேன். விலங்குக்கு பிறகு தொடர்ந்து இதுக்கப்புறம் அவரோட லைனப்பில் இருக்க படங்களாக இருக்கட்டும், எழில் சாரோட படமாக இருக்கட்டும், சுந்தர்சி சார் படமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படங்களுடைய லைனப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டில் விலங்குக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ட்ராவல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த போகுமிடம் வெகு தூரமில்லை படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட ஆர்ஆராக இருக்கும், சவுண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்குது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். படம் ரொம்ப லைவாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அதனால் விமல் அவருடைய கேரியரில் நிச்சயமாக ஒரு ஹிட்டு பட லிஸ்ட்டில் இது இருக்கும். அதுக்கு வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர் 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லோரும் பேசும்போது வந்து டைரக்டர் மைக்கேல் அவர் பெரிய வெல்கம் அவருக்கு. ஏன்னா முதல் படம், சிறந்த பெரிய இயக்குனர் அவர் வரன் வாழ்த்துறேன். எல்லோரும் பேசும்போதுமே வந்து இயக்குனரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஒருத்தர் கூட மிஸ் பண்ணல. ஸோ அங்கேயே தெரியுது ஒரு இயக்குனரோட ஆளுமை என்னவாக இருந்திருக்கும். ஒரு படம் எடுக்கும்போது அவர் என்னவா ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவரை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து இன்னொரு சாட்சி வந்து அவருடைய ஜெய் பேபி படத்தினுடைய இயக்குனர். அவர் எப்படி இருப்பார்னு சொன்னது. அவரை நான் இதில் அந்த மேடையில் சந்திக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ஜெய் பேபி சிறப்பாக இருந்துச்சு. மைக்கேல் அவருடைய உழைப்பு, அவர் சொன்னார் அவர் எவ்வளோ பெரிய கோபக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு படத்தை அவர் எல்லாத்தையும் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டேஜில் வந்து மிஸ் ஆகாமல் அவருடைய பேரையும் அவருடைய ஆளுமையும் சொல்கிற அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காருன்னா அவருடைய உழைப்பு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நிச்சயமாக இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் கேட்ட மாதிரி அவருக்காக நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். மைக்கேலுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் கருணாஸ் அண்ணன், எங்கள் ஊருக்கார அண்ணன். நாங்கள் ஏதாவது ஒரு படத்தில் சேர்ந்து பண்ணிடணும்னு நிறைய அடிக்கடி பேசுவோம், ஆனால் தள்ளி போய்கிட்டே இருக்குது. நிச்சயமாக சேர்ந்து பண்ணுவேன். படத்தில் வந்து ட்ரெய்லரில் வந்து நண்பர் விமலையும் கருணாசனுடைய அந்த லுக்கும் பார்க்கும்போது ரொம்ப லைவாக ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதுவும் அவர் இந்த கெட்டப்பில் நான் பார்த்ததே இல்லை அவரை. ஆமாம், ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நிச்சயமாக வந்து கருணாசனுடைய கேரியர்லேயும் இது முக்கியமான படமாக இருக்கும். நண்பர் விமலுக்கும் கருணாசனுக்கும் இது முக்கியமான வாழ்க்கையில் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ அவங்க 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து எங்கள் இசையமைப்பாளர் ரங்கநந்தன் சார் சொல்லணும். சுந்தரபாண்டியன் அவரோடையும் திரும்ப இன்னொரு படம் பயணிக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கோம். எப்போ அமைப்பு தெரில. நம்ம வந்து நிறைய வேலை விஷயமாக நம்ம சென்னை சிட்டிக்குள்ளேயே ஃபுல்லாக சுற்றிட்டு எப்போயாவது ஃப்ரீயாக கிடைக்கும் போது நம்ம சொந்த ஊர் நோக்கி பயணிக்கிறோம். அப்போ வந்து வட மாவட்டங்களில் ரொம்ப போக முடியறதில்ல என்னால். அந்த ஹைவேல கிராஸ் பண்ணுறது தான். தென் மாவட்டங்களில் போய் நம்ம எங்கே போய் இருந்தாலும் சரி, ஒரு 10 இடத்துல வந்து சாங் எங்கேயாவது தூரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 8 சாங் ராஜா சார் சாங் கேட்குதுன்னா ஒரு 2 சாங் ரங்கநந்தன் சாருடைய சாங் கேட்குது. அது வந்து தென்மேற்கு பருவக்காற்றாக இருக்கட்டும், சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், நீர்ப்பறவையாக இருக்கட்டும், மஞ்சப்பையாக இருக்கட்டும், அப்படி ஏதோ ஒரு படத்தினுடைய ஏதோ ஒரு பாடல் எங்கேயோ தூரத்தில் ஒரு 10 பாட்டில் ஒரு பாட்டை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன புரியுது அப்படின்னா, இத்தனை வருடங்கள் கடந்து இளையராஜா சார் வந்து அவருடைய சாங் வந்து காற்றுல இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு பாயிண்டில் அவருடைய பாடல்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டாக மனசில் வந்து ரொம்ப போய் சேர்ந்த ஒரு பாடலாக இருக்கனால தான் அதை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அவருடைய இசை பயணம் இன்னும் நீண்ட தூரம் போகணும், நிறைய சிறந்த பாடல்களை கொடுக்கணும். ராஜா சார் அளவுக்கு உங்களுடைய பாடல்களும் காலம் கடந்து இந்த காற்றில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குன்னு வாழ்த்துறேன். நிச்சயமாக அதுக்கு எல்லா திறமையும் உள்ளவர் அவர். படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாருமே பத்திரிகையில் சேர்ந்த எல்லாருக்குமே திரும்ப ஒரு வேண்டுகோள், தயாரிப்பாளர், ஏன்னா படம் வந்து என்ன வேணாலும் சரி, முதலீடு என்ன வேணாலும் சரி, நான் தொடர்ந்து படம் எடுப்பேன்னு சொன்ன அந்த காரணத்துக்காவது நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்தணும். நிச்சயமாக படம் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள்.